வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான வெள்ளை குருமா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், மிளகு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், முந்திரி, ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கி விடுங்க. காய் லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே எடுத்து ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. அது லேசாக வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அது ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக புதினா இலை தூவி குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் விடுங்க. கொஞ்சம் குருமா கெட்டியாக வரும். இப்போ எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.